வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேட்போம். வாங்க. இது அழகா ப்ளூ கலர்ல சங்கு மாதிரி பூ பூத்திருக்கேம்மா. இது என்னதுமா? நீனே சொல்லிட்டே தம்பி, சங்கு மாதிரி பூத்திருக்குன்னு. சங்கு பூவே தான். இதனுடைய இங்கிலீஷ் பேர் சொல்லவா? ஓகே. பட்டர்ஃப்ளை பீ. பட்டர்ஃப்ளை பீ. இதனுடைய அறிவியல் பெயர் கிளிட்டோரியா டர்னேட்டா. கிளிட்டோரியா டர்னேட்டா. இதனுடைய பயன்பாடுகள் பத்துருவோம். இது ஒரு கொடி வகையில வளரக்கூடிய ஒரு தாவரம். பெரும்பாலும் நிறைய நிறங்கள்ல இருக்கு தம்பி. இப்ப நம்ம ப்ளூ கலர்ல பார்த்திருக்கோம், வெள்ளை இருக்கு, ஒரு மாதிரி கனகாமரம் நிறத்துல இருக்கு, 2 கலர் மிக்சடெல்லாம் இருக்கு, அழகழகா இருக்கும். இது பெரும்பான்மையா எப்ப காய்க்கும் அப்படின்னு பூக்கும் அப்படின்னா இந்த குளிர்காலத்துல, இந்த நேரத்துலதான் இது பூக்குது. இந்த தாவரத்தினுடைய பயன்பாடு சொல்லவா? சொல்லுங்க. மூளைத்திறன் அதிகரிக்கும் தம்பி. மூளைத்திறன். ஓகே. ரெகுலரா டீ போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஞாபக மருதி குறையும். மூளை செல்கள்லாம் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு மிக அழகா மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்கும். கண் பார்வை அதிகரிக்கும். கண் பார்வை யாருக்காவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா இந்த பூவை டீயா எடுத்துக்கிடும் பொழுது கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். இந்த பூவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இதை நீ கவனிக்கிறியான்னு நினைச்சேன் தம்பி, பரவாயில்ல கவனிக்கிறேன். இந்த பூவை அதுக்கடுத்து நல்லா நிழல்ல உலர்த்தி அதை நம்ம என்ன பண்றோம், தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி தலையில தேய்க்கும் பொழுது முடியினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். வளர்ச்சி அடர்த்தி எல்லாமே அதிகரிக்கும். அப்ப இதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காய வச்சு எண்ணெய் காய்ச்சிருவோமா? ஏன்னா எனக்கு முடி அடர்த்தி இல்லை. சரிம்மா, கண்டிப்பா பண்ணிடுவோம். சரிம்மா. மன அழுத்தம் குறையுமா? மன அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ் ஆமா? ஆமாம்மா. சரிம்மா. எனக்கு எப்பமா ஸ்ட்ரெஸ் வரும்? என்னை மேய்க்கும் போது. கரெக்டுமா, நீ உண்மையா இருக்கம்மா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த டீ ரொம்ப நல்லதுமா. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இப்பயே ஒரு கை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்க போறேன். அதுக்கடுத்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு மிக 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 நல்ல மூலிகைமா. சுகரா? ஆமாம்மா, சுகருக்கு இது ரொம்ப நல்லது. அடுத்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அலர்ச்சிகளை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை. தோல் அலர்ஜியை குறைக்காதம்மா? அலர்ஜி இல்லடா, அலர்ச்சினா உள்ள இருக்கக்கூடிய வீக்கம், உடல் உறுப்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய புண்கள், இதுதான் அலர்ச்சி. அதுக்கப்புறம் சரும நலம் நீ சொன்ன மாதிரி தோல் அலர்ஜி, முகத்திலேயோ நம்ம அதை இந்த டீயை எடுத்துக்கிடும் பொழுது இல்லை அந்த சங்குப்பூ அரைச்சி ஃபேஸ் மாஸ்கா போடும் பொழுது நமக்கு முகம் நல்ல சரும பொலிவோட இருக்கு. உள்ளாயே நம்ம என்ன பண்ணலாம், டீயா எடுத்துக்கிடலாம். என்னன்னா முக்கியமா இந்த மூலிகை யார் பயன்படுத்தக்கூடாதுன்னா லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதாவது குறைவான ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இயற்கையாகவே இந்த இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணி குறைக்கிற தன்மை இருக்கு. அப்ப ஏற்கனவே குறைவா இருக்கவங்களுக்கு அது என்ன ஆயிரும், ரொம்ப குறைச்சு விட்டுரும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கவங்க இதை என்ன பண்ணிக்கிடலாம், பயன்படுத்திக்கிடலாம். சரிதானா? சரி. டீ எப்படி போடணும்னு தெரியுமா? தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பூவோட காம்பை மட்டும் எடுத்து உள்ள போட்டு 5 நிமிஷம் மூடிட்டா தண்ணி வெளியும். நம்ம வீட்டில் அப்படித்தானே டீ போட்டோம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த சங்குப்பூவை நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அம்மா கிட்டே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.